ஐயா ஹோம் ஒர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதற்கு முந்தைய தலைமுறை பாருங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய மனக்குமுறல். ஐயா அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ரூம். அதை விட்டு வெளியே வர மாட்டார் அவரு. எது கேட்டாலும் கதவை திறந்து மீட்டிங்ல இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன். 24 மணி நேரம் மீட்டிங்கா? அத்தனை மீட்டிங்லயும் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் நடுவர் அவர்களே, ஐ அம் ஒர்க்கிங் ஆன் இட், ஐ அம் ஒர்க்கிங் ஆன் இட். நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா கூட 8ல இருந்து 9 மணி நேரம் தான் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். ஆனா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு நூதனமான ஒரு விஷயம் இருக்கும். வீட்டில் தானே இருக்கீங்க, ஜாலியா பாத்துருங்க. இதையும் சேர்த்து பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை. எப்படி நல்லா சொல்லுங்க. 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. இந்த சிக்கல் இதற்கு முந்தைய தலைமுறை பார்த்திராத சிக்கல். நவீனம்ங்கிறது என்னுடைய தேவைக்கு நான் பூர்த்தி செய்யறத எளிமையாக்குறதுக்காக தான் இந்த நவீன கருவிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி மிஷின் என்னுடைய வேலையை சுலபப்படுத்துங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச காலம் போக மிஷினுக்கு ஏத்த மாதிரி நான் பேச வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கிறதுங்கிறத, இந்த பிரச்சனை வேறு எந்த சமூகமும் இதற்கு முந்தைய தலைமுறை பார்த்திராத ஒரு பிரச்சனை. இது திணிக்கப்பட்டது. இது பிரச்சனை. இப்ப கல்யாணம்னு எடுத்துங்க. இப்ப இவ்வளவு இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல நடுவர் அவர்களே, இப்ப நீங்க சொன்னீங்க உங்க கல்யாணத்தப்ப பாத்தீங்கன்னா என்ன மிகப்பெரிய இதா இருந்திருக்கும். கல்யாணம், பெரியவங்க வருவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாரும் ரொம்ப இதுவா இது பண்ணுவாங்க, அதோட முடிஞ்சிருச்சு, கல்யாணம் போயிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை நடுவர் அவர்களே. நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அது இப்ப எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து எப்படின்னா அது ஒரு பேக்கேஜா இருக்கும். ப்ரீ வெட்டிங் ஷூட், வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், அப்புறம் ஷூட், அதுக்குள்ளார வளகாப்பு வந்துருச்சுன்னா அந்த ஷூட், அப்புறம் அந்த ஷூட் முடிஞ்சு குழந்தை பிறக்கிறோன்னு பேர் வைக்கிற ஷூட். இது எல்லாத்தையும் நீங்க எங்கள்கிட்ட பண்ணிட்டீங்க அப்படின்னா காம்பாக்டா வந்துடும். இஎம்ஐ மட்டும் எவ்வளவு வரும் அப்படின்னா மாசம் 20,000 வரும். அதுக்கு மொத்தத்துல ஒரே ஷூட்டா ஷூட் பண்ணிக்கலாம்ல. உங்களுடைய தலைமுறையாக இருக்கட்டும், இதற்கு முந்தைய தலைமுறைகள் கார்டை நம்பி வாழ்க்கையை நடத்தினாங்க. நாங்க கார்டை நம்பி வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். எங்களுடைய அடிப்படையில இப்ப எங்களுடைய வாழ்நாளில் வந்து நாங்க வென்றடைக்க வேண்டிய லட்சிய இலக்கு என்னவா இருக்குன்னா, 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த இஎம்ஐயை தாண்டிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனசுமையோட தான் இந்த வாழ்க்கையை எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க விரும்பி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நடுவர்களே. இந்த புற சூழல் எங்களை ஆட்படுத்துகிற பொழுது, இப்ப அவங்க சொன்னாங்க புடவை கட்டுறத கூட நம்ம கட்டினா சரியா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்ல, எங்க மேல தன்னம்பிக்கை குறைவான ஒரு உணர்வை இந்த சமூகம் புற அழுத்தத்தை எங்கள் மீது திணித்து இருக்கிறது என்றால், இந்த வாழ்க்கை திணிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதனை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தைத்திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.